பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றிருந்தது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பு அப்படிங்கிறது லஷ்கர் இ தொய்பாவுடைய ஒரு நிழல் அமைப்பாக கருதப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த தாக்குதலில் ஈடுபட்ட 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார். பாரதி ராஜா, இப்ப பஹல்காம் தாக்குதல் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய அந்த பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். இந்த சம்பவம் பற்றிய முதற்கட்ட தகவல்கள் என்ன? ஏப்ரல் 22 ஒட்டுமொத்த நாட்டையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் தான் பஹல்காம் தாக்குதல். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் பொதுமக்கள் 25 பேர், இவர்களும் சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. இது தொடர்பாக உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்த தீவிரவாத தாக்குதலை நடத்திய லஷ்கர் இ தொய்பாவின் முகாம்கள் தாக்கப்பட்டது. குறிப்பாக அதன் துணை அமைப்பான அமைப்புகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது வெற்றி. உலக நாடுகள் முழுவதும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்த பல்வேறு விஷயங்கள் இந்திய தலைவர்கள் சென்று பரப்பினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை என அவ்வப்போது மத்திய அரசு கூறி வந்தது. இதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஸ்ரீநகரில் அதிரடி தீவிரவாத தேடுதல் வேட்டையை இந்திய ராணுவம், தேசிய புலனாய்வு அமைப்பு மற்றும் உள்ளூர் போலீசார் என அனைவருமே சேர்ந்து நடத்திய போது 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இவர்கள் அனைவருமே வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இது லஷ்கர் இ தொய்பாவின் துணை அமைப்பு. சமீபத்தில் அமெரிக்காவால் சர்வதேச தீவிரவாத அமைப்பு என்று அறிவிக்கப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இவர்களுக்கும் பஹல்காம் தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதாகவும், குறிப்பாக அதில் 2 பேருக்கு நேரடி தொடர்பு இருப்பதாகவும் கூட கூறப்படுகிறது. தற்போது இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளின் உருவ அமைப்பை ஒத்திருப்பதால் முழுமையான ஒப்பீடு செய்த பிறகே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேசிய புலனாய்வு அமைப்போ அல்லது இந்திய ராணுவமோ வெளியிடும். தற்போது ஸ்ரீநகரில் இந்த 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், சட்டவிரோதமாக பதுங்கியிருந்தார்கள். அங்குள்ள சந்தோஷ் காலனி பகுதியில் பதுங்கியிருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. ஆபரேஷன் மகாதேவ் என்ற பெயரில் இந்த செயல்படுத்தப்பட்டு இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது ஆபரேஷன் சிந்தூரின் தொடர் நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் மகாதேவ் என்ற பெயரில் இருந்தாலும் கூட ஆபரேஷன் சிந்தூரின் தொடர்ச்சியாகவே இதை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பக்கம் இன்று அந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பாராளுமன்றத்தில் விவாதம் நடைபெற இருந்தது. எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பின. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இந்திய நாட்டிற்கு, குறிப்பாக இந்திய போர் விமானங்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வந்தன. இது தொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட இருந்த நிலையில 3 தீவிரவாதிகள், அதே நேரத்தில் அதுவும் குறிப்பா பஹல்காம் தாக்குதல் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக விவாதம் நடைபெறும் வேளையில் இந்த தீவிரவாதிகள் தான் பஹல்காம் சம்பவத்தில் ஈடுபட்டார்களா என்பது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவே மத்திய அரசுக்கு இருக்கும். பாரதி, இப்ப நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்கெல்லாம் சஸ்பெக்டட் டெரரிஸ்டா இருக்கிறாங்க. எப்ப இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த 3 தான் இந்த பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இன்னொன்னு, இவங்க எப்படி பிடிபட்டாங்க, அது பற்றிய விவரங்கள் ஏதேனும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமோ இல்லைன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தரப்பில் இருந்தோ தெரிவிக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாகவே நீங்க இந்த ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எல்லை எப்போதுமே ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள்ள இருக்கும். குறிப்பா ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்ம பல முறை சொல்லியிருக்கு, பல தீவிரவாதிகள் கூட கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்த விஷயமே. குறிப்பா நீங்க தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருந்த யூடியூபர்கள் கூட கைது செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட யூடியூபர்கள் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இதன் தொடர் நடவடிக்கையாகத்தான் தற்போது இந்த நபர்களை பார்க்க வேண்டும். இந்த தீவிரவாதத்திற்கு
தீவிரவாதிகள் என்று. அவர்கள் தீவிரவாதிகள் என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. ஆனால் தற்போது உறுதி செய்யப்பட வேண்டிய ஒரே விஷயம், இவர்கள் இந்த பஹல்காம் தாக்குதல்ல சம்பந்தப்பட்டவர்கள் என்றால் இந்த உருவ ஒற்றுமை என்பது அவர்களை ஒப்பீடு செய்து பார்க்கும்போது அதே நபர்களாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. குறிப்பாக 2 பேரது உருவ ஒற்றுமை இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே முழுமையாக, ஏனென்றால் தற்போது அவர்கள் இந்த உருவத்தை மாற்றும் விதமாக சேவ் செய்திருக்கலாம், மொட்டை எடுத்திருக்கலாம், எந்த நிலையில சுடப்பட்டிருக்கிறார்கள் என்ற முழு விவரங்களை தற்போது வெளியிடவில்லை இந்திய ராணுவம். இவற்றை அனைத்தும் ஒப்பீடு செய்துவிட்டு அவர்கள்தான் என்று 100% உறுதி செய்த பின்னர் அதிகாரப்பூர்வ தகவலாக வெளியிடுவார்கள். தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கும் தகவல் என்ன என்றால், இவர்கள் அனைவரும் 3 பேரும் வெளிநாட்டு தீவிரவாதிகள் என்ற தகவல் ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டுவிட்டது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரதி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.